Hi friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ யாருக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா BSNL கஸ்டமருக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா BSNLக்கு புதுசாக வரீங்கனாலும் ஆல்ரெடி நீங்கள் BSNL சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்து போகிறோம் அப்படின்னா, நீங்கள் புதுசாக சிம் கார்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேக்கோடு ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிம் கார்டு மாதிரி மொபைலில் போட்டோன்னே வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வேலை செய்யாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பர்லேருந்து STRT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு 1925 அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணணும். இந்த மெசேஜ் பண்ண அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் சர்வீஸை அவங்க ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க BSNL கஸ்டமருக்கும் ஒரு சில டைமில் ப்ராப்ளம் வருது. நீங்கள் ஒரு 1 மந்த் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மந்த் ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஒருவேளை ஒன் ஆர் 2 டேஸ் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டு நீங்கள் திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா அதே 1925 அப்படின்ற நம்பருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ், தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.